ஐ கெஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சில டைம் வந்து புது பைக் வாங்குவோம். ஒரு சில டைம் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினவங்களுக்கு டாக்குமெண்ட் எப்படி நம்ம மேலே சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. ஸோ அப்படி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது நம்ம பணம் கொடுத்தா மட்டும் அந்த பைக் நம்ம பைக் ஆகிடாது. ஸோ டாக்குமெண்ட்டும் நம்ம பேரில் மாற்றிக்கணும். அப்போ தான் அது நம்ம பைக் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு ஃபார்ம் 29 அண்ட் ஃபார்ம் 30 இந்த 2 ஃபார்மையும் வாங்கி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 29 வந்து பைக்கை விற்கிறவங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன அட்டாச் பண்ணணும்னா, இன்சூரன்ஸ் அட்டாச் பண்ணணும், வேலிடு எமிஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் ஒரிஜினல் ஆர்சி அண்ட் ஜெராக்ஸ் காப்பி. அப்புறம் பையர் வாங்குறவங்க அந்த ஃபார்ம் 30 ஃபில் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுத்தோன்னா வேலை ஆச்சு. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம ஆர்டிஓவில் கொடுக்கணும். ஸோ ஆர்டிஓவில் கொடுத்தோடனே அதுக்கு பணம் பே பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு ஆர்டிஓவில் சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா, நான் வந்து 412 ருபீஸ் பே பண்ணேன். வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு ஆர்சி கார்டு வந்துட்டது. ஸோ இந்த மாதிரி ஆர்சி கார்டு நம்ம பேருக்கு மாறிட்டா தான் அந்த செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து நம்மளுது. ஸோ ஓனர் நேம் அந்த ஆர்சி கார்டில் நம்ம நேம் இருக்கும். அப்படி நம்ம நேம் இருக்கும்போது தான் அந்த பைக் நம்மளுடையதாகும்.